ஹாய், நம்ம இந்த வீடியோவில் ஸ்பின்னர் டிசைனை எப்படி சாரியில் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இங்கே டேங்கிள் ஆர்ச்சோடு அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். டேங்கிள் ஆர்ச் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பின்னர் டிசைனுக்கு ரெண்டு பக்கமும் நான் சில்வர் பீடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது இங்கே டேங்கிள் ஆர்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் லாக் பண்ணிப்போம் இல்லையா, நார்மல் லாக் அந்த மாதிரி பண்ணிவிட்டு 3 டைம்ஸ் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு டபுள் க்ரோஷே சாரியிலே வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி டபுள் க்ரோஷே போட போகிறேன். எங்கள் பேஸுக்கு டேங்கிள் ஆர்ச்சோட பேஸ்க்கு போடுற டபுள் க்ரோஷே வந்து சாரியிலே தான் இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நான் 3 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷே போட்டுட்டேன். இப்போ ஒரு பீட் அட்டாச் பண்ணிக்கிறேன். நான் வந்து ரொம்ப சின்னதான கோல்டன் பீட் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் ட்ரை பண்ணுங்கள், அது இன்னும் லுக்காக அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 3 டபுள் க்ரோஷேவை விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை 3த்தையும் சேர்த்த மாதிரி டபுள் க்ரோஷே போட போகிறோம். பீட் அட்டாச் பண்ணி முடித்ததுமே டபுள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் கீழே இருக்கக்கூடிய டபுள் க்ரோஷேஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 3 அது 3த்தையும் சேர்த்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து எடுத்திங்கன்னா 3மே சேர்ந்த மாதிரி அதுக்கு மேலே நம்ம டபுள் க்ரோஷே போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எம்போஸ்டு லுக் கிடைக்கும். இந்த மாதிரி டபுள் க்ரோஷேஸ் வந்து 4 டைம்ஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பீட் அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம ஆர்ச்சுக்குன்னு இதில் வந்து எந்த பேஸுமே போட்டுக்கல. நம்ம இதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று போட்டுட்டு வர போகிறோம். இதையே தான் வந்து பெண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆர்ச் மாதிரி நிற்கும். இதுக்கு ஃபைனலாக எப்படி இருக்கும்னா பார்த்தா நம்மளோட ஜடை பின்ன மாதிரி இருக்கும் டேங்கிள்டு டிசைனு. ஸோ கீழே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 3 கவுண்டிங்ஸு அதில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து பேக் சைட்லேருந்து எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நீடில் மேலே ஒரு த்ரெட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் நீடில் வந்து அந்த 3rd இதில் இன்சர்ட் பண்ணி பேக் சைட்லேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 2 லூப் ஒரு டைம், செகண்ட் 2 லூப் 1 டைம் இந்த மாதிரி போடணும் டபுள் க்ரோஷே. இந்த மாதிரி ஒரு இதுலேயும் 4 கவுண்டிங்ஸ் போட போகிறோம். நான் மற்ற கவுண்டிங்ஸ்லாம் போட்டு முடிச்சுட்டு எண்ட் பண்ணும்போது எப்படி இதை வந்து சாரியில் அட்டாச் பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நான் போட்டு முடிச்சிட்டேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 கவுண்டிங்ஸ் போட்டிருக்கேன். எனக்கு 7 கவுண்டிங்ஸில் வந்து ஆர்ச் பெண்ட் பண்ணும்போது எனக்கு கரெக்டான ஸ்பேஸ் கிடைக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய ஆர்ச்சாக வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க கவுண்டிங்ஸை. நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்ட சேர்த்த மாதிரி அட்டாச் பண்ணோம்னா ஆர்ச்சோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போ சாரியிலே வந்து 2 டைம்ஸ் லாக் பண்ணிக்கிறேன். நமக்கு ஒரு ஆர்ச் ஷேப் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம 4 டைம்ஸ் செயின் ஸ்டிச் போட்டுட்டு சாரியில் 2 டைம்ஸ் லாக் பண்ணிக்கணும். நம்மளோட ஸ்பின்னர் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ அதனால் ஆர்ச் முடித்ததுமே அங்கேயே அட்டாச் பண்ணோம்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்படி யோசித்தேன்னா ஆர்ச்சுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் போடலான்றதுனால தான் அந்த 4 செயின் போட்டு கேப் விட்டுருக்கேன். இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் சில்வர் பீட் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்ச்சுக்கும் அந்த ஸ்பின்னர் டிசைனுக்கும் நடுவில் லுக்கை வந்து எம்போஸ் பண்ணி காட்டும். இந்த இடத்துல நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸ்பின்னர் டிசைனோட ஃப்ரண்ட் சைட்லேருந்து நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைட்லேருந்து மேலே நம்ம லூப் போட்டிருப்போம் இல்லையா, அந்த லூப்பில் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கிட்டு இந்த லூப்பை அது வழியாக எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டு சாரியில் நீடில் இன்சர்ட் பண்ணி சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். இந்த ஸ்பின்னர் டிசைனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்,
பார்க்காதவங்க அந்த டிசைன் எப்படி போடுறதுன்னு போய் பார்த்துக்கோங்க. 2 டைம்ஸ் லாக் பண்ணிக்கிறோம் எப்பயும் போல். அதுக்கப்புறம் அகைன் ஒரு பெரிய சில்வர் பீட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இந்த ஸ்பின்னர் டிசைனுக்கு வேறு மாதிரி நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாகவும் டிசைன்ஸ் வந்து கொடுக்கலாம் சாரியில். ஸோ அட்டாச் பண்ணி காட்டணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அதனால் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் 4 டைம் செயின் ஸ்டிச் போட்டுட்டு 2 டைம்ஸ் லாக் பண்ணிக்கலாம். இது லாக் பண்ணி முடித்ததும் நம்மளுக்கு திரும்ப டேங்கிள்டு ஆர்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி சாரீ ஃபுல்லாக வந்து போட்டுக்க வேண்டியது தான். நம்மளோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.